என் கண்மணி முகவரி. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் கொஞ்சம் நாளாக வீடியோ போடல. சரி கைஸ், இனிமேல் வீடியோ வந்து தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வீடியோ போடுவோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணோம். ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விஎன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. விஎனில் வந்து நம்ம எடிட் பண்ணி பார்ப்போம். நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அது கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கைஸ், இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரேஷியோ வந்து கரெக்டாக செட் பண்ணிடணும், என்ன ரேஷியோ வேணும்னு. அதுக்கு மேலே வந்து ஒரிஜினல்னு இருக்கு பாருங்க, ஒரிஜினல்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஒரிஜினல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிஃபால்ட்டான ஒரு 9:16 ரேஷியோ டிஃபால்ட்டாக உள்ள ரேஷியோ இது. ஷார்ட்ஸு ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறதுக்கு உள்ள ரேஷியோ இது நம்ம இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் வந்து ஃபில்ட்ரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், கீழே ஃபில்ட்ரு, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. சில மேலே ஃபில்ட்ருன்னு இருக்கும், அது பக்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாச்சுரேஷன் இருக்கும், மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் -0க்கு வச்சுடுங்க, -100க்கு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே டிக் ஐக்கான் இருக்குது, அந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் வந்து இந்த ஃபோட்டோ லேயர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க டேப் டு ஆட் த ஸ்டிக்கர் அண்ட் பிப், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து வீடியோ பர் ஃபோட்டோன்னு இருக்கும்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பின்னையும் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து டன் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன ஃபோட்டோ வந்து பிக்சர் வந்து கிடச்சிட்டு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக இது இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடும். இந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இப்போ நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த போல் ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சாங் ஆட் பண்ணிவிடுவோம். சாங் லிரிக்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வீடியோ அண்ட் பெர் ஃபோட்டோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ லிரிக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லிரிக்ஸ் இருக்கும். இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி இந்த டெலிகிராம் சேனலில் போய் பார்த்துடுங்க. டெலிகிராம் சேனலில் மேலே 3 டாட் இருக்கும் ரைட் சைடு, அந்த டாட்டை கிளிக் பண்ணி சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய போல் இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு தேவையான ஆல் மெட்டீரியல், வீடியோக்கு தேவையான லிரிக்ஸு, சாங்ஸு, லிரிக்ஸ் வந்துடும். அதுபோல் இதை வீடியோக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அது ஆல் மெட்டீரியல்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டு எல்லாமே கரெக்டாக வந்துடும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வாரப்போல் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இந்த லைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ எத்தனை செகண்டு வீடியோ வேணுமோ அத்தனை செகண்டுக்கு இந்த ஃபோட்டோ லேயர் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிடும். நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 8 செகண்ட் கரெக்டாக போதும். அதுக்கு நம்ம இந்த ஃபோட்டோ லேயர் ட்ராக் பண்ணிவிட்டு அது பிறகு அடுத்தது வரைக்கும் அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிடும் அதாட்டி தானாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிடும். நமக்கு 8 செகண்ட் கரெக்டாக போதும். அதுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிடும். அதுக்கு இதில் வந்து ட்ரிம் ஸ்ப்ளிட்னு இருக்கும், அந்த ட்ரிம் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணி விட்டுறணும். சரி கைஸ், இப்போ வந்து லாஸ்ட்டு
பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிவிட்டோம். வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடும். நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடும். வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி கைஸ், டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி கைஸ், டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு வந்து ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி வீடியோ ஷோ ஆகுதுல, இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் வரும். சரி கைஸ், இப்போ நான் பார்த்தீங்களா ஃபிட் பண்ணது பார்த்தீங்களா? இதை வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீனு, இந்த ஃப்ரேமு, இந்த ஃபோட்டோ பிஎன்ஜி வந்து நான் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த மாதிரி வீடியோட எண்டிங் வரைக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். இந்த டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் கைஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க இந்த டெம்ப்ளேட்டை. சரி கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் லைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடும். இது டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீடியோ வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும் கைஸ். சரி கைஸ், நன்றி, வணக்கம்.